பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். அப்பக்கூக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருப்பா, அது நிச்சயமா வரப்போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நீங்க வெயிட் பண்றீங்கல்ல, நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணினே இருக்கீங்க. நீங்க தாமதித்தாலும் அது நீங்க பெற்றுக்கொள்ள தான் போறீங்க. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்கம்மா, அவசரப்படாதீங்க. கொஞ்ச நாள் தான், இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்களா, சீக்கிரமா நடக்க போகுதுப்பா. நீ என்ன எதிர்பார்க்கறியோ அதை நீ பெற்றுக்கொள்ள தான் போற. உன் விசுவாசம் வீண் போகாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவருக்கு குழந்தை லேட்டா தாங்க பிறந்துச்சு. ஆனா அவரை தான் நம்ம விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்றோம். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு சில காரியங்கள் லேட்டா நடக்கலாம். ஆனா லேட்டா நடந்தாலும் நம்ம அற்புதமா பெற்றுக்கொள்ள போறோம். தாமதித்தாலும் நிச்சயமா நடக்கும். அந்த வசனமே சொல்லப்பட்டிருக்கு. நீங்க திருமணத்துக்காக வெயிட் பண்ணலாம், படிப்புக்காக வெயிட் பண்ணலாம், வேலைக்காக வெயிட் பண்ணலாம், உங்க குடும்ப காரியங்களை நிறைய காரியங்களுக்கு வெயிட் பண்ணலாம். எல்லா காரியத்தையும் நீங்க வெயிட் பண்ணி சோர்ந்து போங்களா இருந்தீங்கன்னா கத்திரிக்கு காத்திரிகளோ கழுகுகளை போல உயர பறக்க போறாங்களாமா. உங்க சூழ்நிலை மாறப்போகுது, நீங்க பறக்க போற நாள் வரப்போகுது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. எல்லா பிரச்சனையும் மாறுங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இத்தனை நாள் ஆண்டவர் கொண்டு வந்துட்டார்ல, இனி சில நாட்கள்ல எல்லாமே மாறப்போகுது ஆண்டவர் சொல்றாருங்க. எதிர்பார்க்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.